ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாம்பு கொத்திருச்சா? ஸோ சிவன் ராத்திரிக்கு என்னது பாம்பு வந்து கொத்திருச்சு. ஸோ என்ன நடக்குது? நேற்று எபிசோடில் வந்து பாம்பு வந்துச்சு இல்லை இவங்க வந்து பரமபதம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எல்லா பாம்பை பற்றியே பேசிகிட்டே இருக்கனால சுதாகர் வீட்டுக்கு வந்து பாம்பு வந்துருச்சு. நான் நேற்றுலேருந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே சுற்றி இருந்துருக்க மாட்டிருக்குது. இன்றைக்கி தான் ஆதி வந்து விளையாண்டு முடிச்சுட்டு கையை இப்படின்னு பின்னாடி வச்சான், டப்புன்னு வந்து போட்டுருச்சு. அப்புறம் கைஸ் எனக்கு ஒன்று புரியல, பாம்பு கடிச்சிருச்சு. அப்புறம் இந்த பாட்டிக்கெலாம் எந்த வைத்தியமே தெரியாதா? பாரதிக்கு தான் எல்லா வைத்தியம் தெரியுமாம்மா. சிரிப்பு தான் வருது கைஸ், சரியா? உண்மையிலே சிரிப்பு தான் வருது. ஓ கடவுளை, இது என்னெல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுனே எனக்கு தெரியலைங்க. அது எப்படிங்க கையில் கொத்துச்சு, அவனுக்கு விஷம் ஏறிக்கிட்டு இருக்குது. இந்தம்மா போய் வாயால் கடித்து விஷத்தை எடுக்குதாம்மா. அப்போ இந்தம்மா வாயில் விஷம் இருக்காதா? ஒருவேளை பேஸ்ட்டு போட்டு பல்ல விளக்கிட்டு வந்திருக்குமோ? இல்லை எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், சரியா? எனக்கு சிரிப்பே தாங்க முடியல கைஸ். கொட்டுனது கையில் இப்படி பிடிச்சி இப்படி உரியும் போது இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பல்ல, இந்த நாக்கு, இந்த ரத்த நாளங்கள் இது எல்லாமே இருக்குது பார்த்திங்களா? இங்கே நீங்கள் என்ன செஞ்சாலுமே அது அப்படியே உடம்பு ஃபுல்லாகவே அந்த எஃபெக்ட் இருக்கும், புரியுதுங்களா? அது ஆனால் இந்த அம்மா வாயில் பிடிச்சி இப்படி உறிஞ்சு துப்புறாளாமா. துப்புனா அப்போ இந்த அம்மாக்குள்ள விஷம் ஏறி இருக்கணும். இந்த அம்மா விஷம் ஒன்றுமே செய்யலை. ஒருவேளை வைரம் பாஞ்சு உடம்பு என்னமோ, விஷம் கூட, பாம்பு விஷம் கூட ஒன்றும் செய்யலை பாரதியை, அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். என்ன நடந்துச்சு இன்றைக்கி எபிசோடில் அப்படின்னா, ஸோ எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பாம்பு வந்து இவரை கடிக்குது, யார்? ஆதியை. அதுக்குள்ளே நம்ம சூர்யா ப்ரோ என்ன பண்ணுறாரு, பெட்டு கட்டியிருந்தார் இல்லையா? ஆதி வந்து இவங்களோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவை வந்து தூங்குற மாதிரி போட்டியில் பந்தயத்தில் தோத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இவங்க ரெண்டு பேர்த்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவன் வந்து தூங்குற மாதிரி ஆக்டிங் விட்டு நிஜமாகவே தூங்கிட்டாப்புல. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பாட்டி வந்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்குது, இங்கே பாரி பெட்டு கட்டினா இப்போ ஆதி நம்மளோட முடிச்சிட்ருக்கேன், இவன் தூங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் கேஸ். அதுக்கப்புறம் பாதி வந்து அந்த விஷத்தை உறிஞ்சு துப்பி கஷாயம்லாம் போட்டு கொடுத்து குடித்தோடனே தமிழ், அதாவது தூங்க விடாமல் இருக்கணுமா, நைட்டெலாம் தூங்கக்கூடாதாம்மா. அதனால் முழிக்க வைக்கிறதுக்காக தமிழ் பாப்பாவை டான்ஸ் ஆட விட்டாங்க. அந்த குட்டி பையன் டான்ஸ் ஆடினா, இந்த அம்மா பாட்டு பாடுது. அதுக்கப்புறம் எல்லாம் இது பண்ணி முடித்த உடனே இவங்கெல்லாம் போய் தூங்க போயிட்டாங்க. சிவன் ராத்திரி அன்னைக்கு எல்லாருமே முழிக்கிறது தான் ஐதீகம்னு சொல்லி பேசின அந்த வாய் எல்லாமே நேற்று எல்லாமே பட்டறையை போட்டுருச்சுங்க. யார்? பாட்டி, லட்சுமி அம்மா, அந்த ரெண்டு குட்டீஸுக்கு கூட முழிக்க முடியாது, சரியா? அது ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேர் எதுக்கு தூங்க போனாங்கன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு டைலாக் விடணும்? சிவராத்திரி அன்னைக்கு முழிக்கணும், 4 கால பூஜை நடக்கணும், எதுக்கு இந்த பொய் வேலை, பொய் பித்தலாட்டம்? அதுக்கப்புறம் இந்த அம்மா தான் முடிச்சிருந்து ஆதியை பார்த்துக்கிச்சாமா. அதாவது ஒன்று தாங்க, இவனை பொறுத்தளவு அவன் புருஷன், அவனை பொறுத்தளவு இவ வேற ஒருத்தனோட பொண்டாட்டி. இன்னும் அவனுக்கு முழுசாக ஞாபகம் வரவில்லை. இப்போ தான் அந்நியன் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார். நேற்று தான் வந்து யாராக வந்திருக்கார் பார்த்தீங்கன்னா, பாரதியோட புருஷனாக வந்திருக்கார், சரியா? இனி அடுத்து யாராக வரப்போகிறாருன்னு தெரியல. அப்புறம் வேற என்ன, முழிச்சிருந்து பார்த்தங்காட்டி சுதாகர் வந்துட்டான். சுதாகர் வந்த பிறகு, என்னது பாம்பு கடிச்சிருச்சா? நான் இந்த வீட்டில் தானே இருந்தேன், என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. என்னது, நீங்கள் வாயை மூடுங்க பாரதி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஷேர், ஒன்றும் வேண்டாம் ஷேர்னு. உடனே டாக்டர் அம்மா வந்துட்டு, பரவாயில்லையே, நீங்கள் ஃபஸ்ட் எய்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் கரெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் டென்ஷன் ஆகி, என்ன டாக்டர் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க? அவனே பாம்பு கடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் இன்ஜெக்ஷன் ஏதாவது போடுறதை விட்டுவிட்டு, மாத்திரை ஏதாவது கொடுக்குறத விட்டுவிட்டு, இப்போ என்னடானா அவங்க செஞ்சதை கொண்டு போய் கரெக்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை மிஸ்டர் சுதாகர், பாம்பு கடிச்சா இதைத்தான் முதல்ல பண்ணணும், சரியா? வாயால் கடித்து அந்த விஷத்தை எல்லாம் துப்பிட்டோம்னா விஷம் முறிஞ்சு போயிடும். அப்போ
அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கையில பாரதி இருந்துட்டு அந்த மெடிசன்லாம் எழுதி தருவாங்க, ஊசி போடுவாங்க, எல்லாம் போட்டு முடித்தோடனே சுதாகர் இருந்துட்டு நேராக மித்ரா கால் பண்ணி விட்டுருவான். இந்த மாதிரி நீ கான்ஃபரன்ஸுக்கு போன நேரம் எல்லாம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னோடனே மித்ரா, ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், ஏண்டா மித்ரா தானே ஃபோனில் பேசுகிறா, அது ஏன்டா பின்னாடி பேக் சைட்லேருந்து காமிக்கிறீங்க, நல்லா மூஞ்சியை காமிச்சு இது பண்ண வேண்டியதானே? எனக்கு ஒரு டவுட் ஆகி போச்சு கைஸ், என்னடா இவங்க பேக் சைடு காமிக்கிறாங்க, உடனே மித்ரா இதை மாற்றிட்டாங்களோ, மறுபடியும் 3வது மித்ராவா? முதல்ல வந்து சபா அந்த அந்த பொண்ணு பேர் என்னது, ஐயோ பாரதி கண்ணம்மாள் நடித்த பேர் வில்லியா நடிச்சிருப்பாளே, ஐயோ பேர் மறந்து போச்சு கைஸ், அது சடனாக மறந்து போச்சு. சரி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மித்ரா வந்தாளா, இப்போ இன்னொரு மித்ரா வந்தாளா, இனி 3வது மித்ராவாளாட்டு இருக்குது. ஆமாம், சுதாகர் கூப்பிடல, இப்படி டேரெக்டாக மூஞ்சியை காமிச்சு பேச வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு பேக்ரவுண்டில் காமிக்கிறீங்க, இதுக்கு எதுக்கு இத்தனை பில்டப் வேறு? வில்லியாமா பில்டப் காமிக்கிறாங்களாமா, உங்கள் பில்டப்பை கொண்டு போய் குப்பையில் ஓடுங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, அப்புறம் எந்திரிக்க முடியலையாமா, எந்திரிக்கும் போதே மயக்க வருதாமா, சுதாகர் எறும்பாடாட்டத்தானே நிற்கிறான், ஏன் அவன் கூட்டிகிட்டு போய் ரூமில் விட வேண்டியதானே ஆதியை, இந்த அம்மா தான் போகணுமோ? பார்க்குறவங்களாம் கேனைங்க, சீரியல் பார்க்குறவங்கெல்லாம் கேனைங்க, ஏன் இல்லாட்டினா அந்த லட்சுமி அம்மா போய் விட வேண்டியதானே? சும்மா பாட்டி இவளும் புறணி பேசிக்கிட்டே கூடி உட்காந்து பேசுறதுக்கு தான் லாய்க்கு சீரியலில், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா, வேறு ஒன்றும் கிடையாது. பாட்டி இவளையும் நாடகத்துலேருந்து தூக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா, எப்போ பார்த்தாலும் 2 பேரும் புறணி பேசிக்கிட்டே இருக்கிறது தான் லாய்க்கு. அதுக்கப்புறம் இல்லைன்னா அதான் கேட்குறேன், அவனுக்கு எந்திரிக்க முடியல, நடக்க முடியலன்றப்ப சுதாகர் கூட்டிகிட்டு போய் ரூமில் விட வேண்டியதானே? இவளே தான் கொண்டு போய் விடணுமாமா, நீங்கள் படுத்துக்குங்க ஆதி, நான் போய் உங்களுக்கு தேவையான சமைச்சு எடுத்துகிட்டு வந்து தரேன், நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போகிறான். இதை சுதாகர் எல்லாம் வெளியே இருந்து பார்த்துட்டு மித்ரா கால் பண்ணி விட்றான், நீ சீக்கிரமாக வா மித்ரா அப்படின்னோடனே, கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு சீக்கிரம் வா அப்படின்னோடனே சீக்கிரம் வந்துடுறாளாட்டு இருக்குது, வருவா, நாளைக்கு வருவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம சூர்யா சார் வந்து முடிச்சிட்டாரு. முடித்த உடனே பாட்டி அங்கேயும் கிண்டல் பண்ணுது, ஆதி பாத்தியா நைட்டெல்லாம் எங்களோட முடிச்சிருந்து சிவன் ராத்திரி கொண்டாடினாரு, நீ கொண்டாடினியா, நீ எங்ககிட்ட பெட்டு கட்டினேல்ல, இப்போ பெட்டு கட்டிட்டு நீ தோற்று போயிட்டேல தோத்தாங்குழி அப்படின்னு சொல்லி சூர்யாவை போட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கு. லூசு பிடிச்ச பாட்டி சரியா, அவன் ஆதி ஜெயிக்கணும்னு சொல்லி தான் அவன் தோற்று போய் உட்காந்து நடிச்சிக்கிட்டு இருக்கிறான், இந்த பாட்டி சரியான லூஸு. அப்புறம் அந்த லட்சுமி அம்மாவும் சரியான லூஸ். அதுக்கப்புறம் வேற என்ன, அவ்வளோதான் நினைக்கிறேன், அதோட தான் முடித்தாங்கன்னு நினைக்கிறேன். மித்ரா கால் பண்ணி விட்டுருவான். அப்புறம் சூர்யா போய் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருப்பான் ஆதிக்கு, அப்போ போய் வம்பிழுத்துக்கிட்டு இருப்பான். சொன்னோன்னே இந்த மாதிரி ஆதி எங்களோட நைட் சிவன் ராத்திரி கொண்டாடினாரு, அவரை பாம்பு கொத்திடுச்சு, அவர் நைட்டெல்லாம் முடிச்சிருந்து இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கிறாரு, நான் அவருக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன், என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, ஆஃபீஸ் கொண்டு போய் விடுறாரு, தங்குறதுக்கு வீடு கொடுத்துருக்காரு, இப்படிப்பட்டவருக்கு நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், நான் ஆதி கூடயே இருந்து அவரை பார்த்துக்க போகிறேன், நீ ஓரங்கட்டி இதெல்லாம் வேடிக்கை பாருன்னு சொல்லாமல் சொல்லி காமிக்கிறா. உடனே சூர்யா சும்மா இருப்பானா, அங்கிட்டும் விட்டு போட்டான். பரவாயில்ல, பாஸ் நல்ல பாஸ் தான், நீங்கள் அவருக்கு செய்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள், ஆனால் நீ என்ன ஏன் கூட இருந்ததை நீ மறந்துட்டிய பாரதி, எனக்கு சமைச்சு போட்டதில் நீ மறந்துட்டிய பாரதி, தோசை சுட்டு போடுவியே, நான் தின்னுக்கிட்டே இருப்பேனே, நீ கூட என்னைய தோசை சைக்கோன்னு சொன்னியே அப்படின்னு சொன்னே பாரதி இப்படியே முடிக்கிறான். இன்னது இவனை நான் தோசை சைக்கோன்னு சொன்னேனா, ஐய அப்படின்ற மாதிரி முடிக்கிறான். டேய் நீங்கள்லாம் சைக்கோ இல்லைடா, இந்த நாடகம் பார்க்குறோம் பார்த்தியா, நாங்கள் தான் ஜெயிக்கும் சரியா, இந்த இத்து போன நாடகத்தை நாங்கள் பார்க்குறோம் பார்த்தியா, நாங்கள் தான் ஜெயிக்கும். ஐயோ கருமண்டா நாடகமாக இது, காரி துப்புற மாதிரி இருக்குது கருமம். அப்புறம் அவ்வளோதான் கைஸ், இதில் என்ன ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. மற்ற சீரியலில் பார்த்தலாமா, கார்த்திகை தீபம் என்ன கைஸ், கார்த்தி புஷ்கனி இப்போ உண்மையை சொல்லிவிட்டான், சாமுண்டீஸ்வரிட்ட. சாமுண்டீஸ்வரி சும்மா இருப்பாளா, அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி போயிட்டா. ஏய் டிரைவர், வீட்டை விட்டு மோளை வெளியே போ அப்படிங்கிறான், ஊருகட்ட குப்பாயி. பக்கத்தில் ஒருத்தி கூட சனியனை வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறா, அவளை மூலம் அடிச்சு பத்து, அப்புறம் இவனை அடிச்சு பத்தலாம் சரியா. உன் தங்கச்சின்ற பேரில் ஒரு பேயை பக்கத்தில் வச்சுருக்கவாரு, அந்த பேயை மூலம் அடிச்சு பத்து, அப்புறம் நம்ம ஹீரோவனி அடிச்சு பத்தலாம் சரியா. இதாங்க நன்றி விசுவாசம் இல்லாத உலகன்றது இதுதான். அந்த குடும்பத்துக்காக அவன் அத்தனை செஞ்சான் இல்லையா, அதை ஒன்று கூட அவன் நினச்சி பார்க்கல.
நான் தான் ராஜா சேதுபதியோட பேரன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும் இந்த அம்மாவுக்கு சுற்றுச்சு. அவன் செஞ்சதெல்லாம் மறந்து போச்சு. அப்போ நம்ம ரேவதி அக்கா ஒரு நிமிஷம் இருங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட என்னமோ பேச போகிறா. இனி என்ன பேச போகிறான்னு தெரியல. நீ என் புருஷனை வெளியே அனுப்புறியா, நானும் என் புருஷனுடைய வீட்டை விட்டு வெளியே போகிறேன். இப்படியே ஒவ்வொரு பிள்ளையாக வெளியே அனுப்பிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க அக்கா தங்கச்சிக்காரி மட்டும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கேவலமாக இருக்குது. அப்புறம் இந்த வாரிசு சீரியல் யாரா எடுக்கிறா? டடாடா என்ன சீரியல் அது, செம 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 சூப்பர் சூப்பர். வாரிசு சீரியல் ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கடுகளவு கூட தரம் குறையாமல் பக்காவாக போயிட்டுருக்கு சீரியல் வாரிசு. ஒன்று தான் செம சூப்பர். அந்த டைரக்டருக்கு ஒரு வாழ்த்துக்கள், ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். அப்புறம் வேற என்ன, மௌனம் பேசியதே கரெக்டாக அந்த யார் கல்யாணம் ஆனது, அந்த பேர் என்ன மறந்து போச்சே, காவேரி. அந்த காவேரி அம்மா வாயை திறந்து உண்மையை சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டாங்க. காவேரியோட அம்மாவும் அப்பாவும் அந்த அம்பலத்தானும் அந்த பொண்டாட்டியும் வந்துருச்சு விசாலாஜி. நீ அப்போ உண்மையை சொல்லி எப்போ இந்த நாடகம் முடிய போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் கைஸ். அவனும் பேசியதே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன சீரியல், வேறு எந்த சீரியலும் நான் பார்க்கறது இல்லைப்பா. பாரி ஜாதகம் பார்க்கறது இல்லை, எந்த ஜாதகம் பார்க்கறது இல்லை, சந்தியா ராகம் பார்க்கறது இல்லை, வீரா சீரியல் பார்க்கறது இல்லை, கார்த்திகை தீபம் ஒன்று பார்ப்பேன் கைஸ். சரியா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எந்த சீரியல் நான் பார்க்குறதே இல்லை. நீ புதுசா என் கைஸ் இந்த ஒரு டவுட் கைஸ், இந்த திருமாங்கல்யான்னு ஒரு நாடகம் ஆடு போடுறாங்க இல்லையா, அந்த நாடகத்தையும் இந்த மௌனம் பேசியதேன்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு நாடகத்தையும் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி பாருங்களேன். ஒரே மாதிரி கதையாக இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், அந்த ரெண்டு நாடகத்துக்குள்ளே சொல்கிறேன், இது அந்த ஒற்றுமையை சொல்கிறேன், நீங்களே அதை யோசித்து பாருங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக என்னென்னு. இந்த மாதிரி தான் துளசி வந்து வருவாளா, துளசி வந்து இப்போ அந்த லட்சுமி கேரக்டர்னு வைங்க. இப்போ புதுசாக வர திருமங்கலத்தில் ஹீரோயின் பேர் லட்சுமி தானே. துளசிக்கு வந்து அவன் மாமங்காரை ஒருத்தர் இருப்பானா, மாமங்காரனுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும். அவங்க அக்காக்காரியவே துளசியோட அக்காவையே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க அக்காவையே அவன் கொண்டுருவான். இந்த ஆசை படம் பார்த்துருக்கீங்களா, பிரகாஷ்ராஜ் நடிச்சிருப்பான். ரோஹிணி அவன் அப்படித்தான் கொள்ளுவான் சுவலட்சுமிக்காக. அந்த மாதிரி இந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா அவன் அக்காவை கொண்டு துளசியை கல்யாணம் பண்ண நினைப்பான். அதே மாதிரி இந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா அவன் மாமங்காரன் இந்த பிள்ளை முன்னாடி பிள்ளையை அடையணும்னு நினைக்கிறான். அப்புறம் துளசிக்கு வந்து ஒரு அத்தைக்காரியும் இங்கே மௌனம் பேசிட்டு இருக்காளா. இதில் வந்து யார் இருக்காங்கன்னா, நம்ம இதயம் சீரியலில் முத நடிச்சிச்சு பாருங்க ஒரு பாட்டி, அந்த பாட்டி இப்போ இந்த சீரியலில் வருது கைஸ். சரியா, டிஎன்ஏல நடிச்சுட்டு இப்போ இந்த சீரியலில் வந்து லட்சுமிக்கு பாட்டியாக வருது. சரியா, அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கார்ல சிவா வந்து ஏற்கனவே ஜனனியை வந்து மலேசியாவில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாரா. அதே மாதிரி இப்போ இந்த ஹீரோவுக்கும் திவ்யா ஸ்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணோட காதல் ஏற்பட்டு கல்யாணம் வரைக்கும் போகுது கைஸ். சரியா, அதே மாதிரி தான் ஜனனி அங்கே கல்யாணம் பண்ணியிருப்பான். நல்லா யோசித்துக்கோங்க, கரெக்டாக பாருங்கள், கதை ஒரே மாதிரி தான் வருது. ஜனனி வந்து அங்கே அப்புறம் இவனுக்கு ஞாபக மருதியாகி ஜனனியை விட்டுட்டு வந்துடுவானா. இங்கே வந்து யார் துளசியை ஜனனி நினச்சி வாழ்வான்ல. இப்போ அதே மாதிரி இந்த லட்சுமி வாழ்க்கையில் வந்து இது மௌனம் பேசுறதுலையும் பார்த்தீங்கன்னா, சரி இல்லை திருமங்கலத்துலேயும் பார்த்தீங்கன்னா திவ்யஸ்ரீயை கல்யாணம் பண்ணுறான். ஆனால் இந்த லட்சுமி கனவுல வந்து இவன் தான் ராசகுமாரனா வரானாமா. அப்போ ராசகுமாரனுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா, இல்லை யாரையா லவ் பண்ணிகிட்டு இருக்கனா லவ் பண்ணலையான்னு தெரிஞ்சு இந்த லட்சுமி புள்ள வந்து கல்யாணம் பண்ணாதா? தெரியாமையே கல்யாணம் பண்ணி தாலியை வாங்கிக்குவாளா? கனவுல வந்த ராசகுமாரனா தான் இருப்பான்றதுக்கு என்ன உத்தேசம்? புரியுதா கைஸ், நான் சொல்கிறது புரியுதா? ரெண்டு கதையும் ஒரே மாதிரி இருக்கு வரும். அதுலேயே ரெண்டு பொண்ணுங்க, இதுலேயே ரெண்டு பொண்ணுங்க. சரியா, ஆக மொத்தத்தில் ஒரே சேம் கதை தான். என்ன இதில் கனவுல வர ராசகுமாரன் சொல்கிறாங்க, அதில் வந்து எப்படி அப்படின்னா ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறது தான் மௌனம் பேசியதே. சரியா, ஓகே. வேற என்ன, அண்ணாமலை குடும்பம் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த மௌனம் பேசியதை முடிஞ்சு அண்ணாமலை குடும்பத்தை அந்த டைமுக்கு கொண்டு வராங்களா? ஏன்னா சீரியல் டைம் எல்லாம் மாறுது. என்னமோ 6 மணிக்கு கெட்டி மேளமாமா, அதுக்கப்புறம் 6:30க்கு வீராவாமா, 7:30 மணிக்கு இந்த திருமாங்கல்யமாமா. பார்ப்போம், நீ 7 மணிக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியலை நாளைக்கு ரிவ்யூ பண்ணிடலாமா? பை.